வணக்கம் மாணவ மாணவிகளே. நாங்கள் லாஸ்ட் வீடியோவில தரம் 11 வரலாறுல அலகு 4 யாப்பு தொடர்பான வினாவிடைகளும் மற்றும் ECOL வகுப்பிற்குரிய அந்த கட்டாய வினா உலகப்படம் குறித்தல் தொடர்பான பயிற்சிகளையும் பார்த்து நாங்கள் இப்ப இன்றைய வீடியோவில நாங்கள் மது ஒழிப்பு இயக்கம் தொடர்பான விடயங்களை பார்ப்பதோடு, அதாவது அலகு 4.2 மது ஒழிப்பு இயக்கம், அதே போல மேனிங் அரசியல் யாப்பு சீர்திருத்தம் பற்றிய விடயங்களை நாங்கள் இன்றைய வகுப்பில பார்ப்போம். அதே நேரம் அந்த இலங்கை படம் உங்களுக்கு ஒரு கட்டாய வினாவில வரக்கூடிய பகுதி. அப்ப அந்த இலங்கை படத்தை பற்றிய விளக்கங்களையும் இன்றைய வகுப்பில பார்ப்போம். நான் மிஸ்ஸஸ் மோகனாம்பாள் சிவகுமார், ரிட்டையர்ட் டீச்சர். நீங்க இந்த சேனலுக்கு புரியுதென்றால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போகலாம். இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையின் நதிகள், இலங்கையில காணப்படுகிற நதிகள். இப்ப நாங்கள் இந்த இலங்கை படம் சம்பந்தமான இலங்கை படத்துல குறிப்பது கட்டாய வினாவில நாங்கள் முதல் இலங்கை படத்துல இருக்கிற நதிகளை தான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நதிகள் நான் இதுல 1, 2 சொல்லி இதுல 34 நதிகள் இந்த இலங்கை படத்துல குறிக்கப்பட்டிருக்கு. ஏனென்றா எல்லா நதிகளையும் நீங்க கவனித்தால் இதற்கு பிறகு வர பயிற்சிகள்ல நாங்கள் அந்த இலங்கை படத்துல சரியான இடங்களை குறிப்பது இலகுவாக இருக்கும். இப்ப இலங்கை படத்துல குளங்கள், கால்வாய்கள், நீர்த்தேக்கங்கள், துறைமுகங்கள், ஆரிய குடியிருப்புகள், அப்படி அவ்வாறான இடங்களை இனம் காண்பதற்கு இந்த நதிகள் எங்களுக்கு மிக உதவியாக இருக்கும். மற்றது பரீட்சை வினாத்தாலையும் பார்த்தால் அந்த பரீட்சை பேப்பர்ல இலங்கை படம் இவ்வாறான நதிகளை வரைந்ததாகத்தான் உங்களுக்கு பரீட்சையில் இலங்கை படமும் தர்றது. அப்ப ஆனவடியாலதான் நான் முதலாவது இலங்கை படத்தை உங்களுக்கு முதல் என்னென்ன நதிகள் இருக்கின்றதை பற்றிய ஒரு விளக்கத்தை இதுல ஒவ்வொரு இலக்கமும், இப்ப உதாரணமாக நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இலக்கம் 1. அப்ப இலக்கம் 1 குறிப்பது எந்த நதியினி என்று சொன்னால் கழனி கங்கை. அப்ப இங்க நாங்கள் அந்த 1க்குரிய சரியான விட இதுல போடப்பட்டிருக்கு. இப்ப முதலாவது கழனி கங்கை, 2வது கழுகங்கை என்று சொல்லி நீங்கள் அந்தந்த இலக்கங்களுக்கு நேர நதிகளுக்கு இலக்கங்கள் போடப்பட்டிருக்கின்றது. அப்ப நீங்கள் இதுல முதல் முழுமையான பயிற்சியை பெற்றால் நான் அடுத்த வகுப்புகள்ல செய்து கொண்டு போற இலங்கை படம் மிக உங்களுக்கு தெளிவாக இருக்கும், நல்ல விளக்கத்தையும் பெறக்கூடியதாக இருக்கும். மற்றது இந்த வினா இலங்கை படத்திற்கு வழங்கப்படுகிற புள்ளிகள் 12 புள்ளிகள். உலக படத்திற்கு 6 புள்ளி, 6 இடம். இலங்கை படத்துக்கு 12 இடங்கள் தெரிவினம். நீங்க அந்த 12ஐயும் சரி எடுக்கக்கூடியதாக இருக்கும். சரியாக இந்த நதிகள் எல்லாவற்றையும் முதல் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும். எந்தெந்த மாவட்டத்துக்கிட்ட அல்லது எந்தெந்த நகரங்களுக்கு கிட்ட இந்த நதிகள் எல்லாம் வருதுன்னு சொல்லி. அப்ப முதலாவது நாங்க பார்ப்போம். இதுல கழனி கங்கை 1. அதே போல இலக்கம் 2 நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இலக்கம் 2 கழுகங்கை. அதே போல இலக்கம் 3 நாங்கள் அவதானித்தால் அதாவது பெண் தோட்ட கங்கை இலக்கம் 3. இலக்கம் 4 ஜின் கங்கை. இலக்கம் 5 எடுத்தோம்னு சொன்னால் நில்வள கங்கை. இலக்கம் 5 நில்வள கங்கை. அதே போல இலக்கம் 6 எடுத்தோம்னு சொன்னால் இது வளவ கங்கை. அதாவது இதுல இது பிரதான நதி என்று சொன்னால் இதுல வர அந்த சிறிய இது கிளையாறுகள், இந்த சின்ன சின்ன கோடுகள் போடப்பட்டிருந்தெல்லாம் நதியின் கிளையாறுகளாக. ஏனென்றா ஒரு நதி ஓடுகிற போது அப்படியே நேர ஓடிக்கொண்டு போகாது. அதாவது இந்த கிளைகள், அதனுடைய கிளையாறுகள்னு சொன்னா சிற்றருவிகளையும் உருவாகி கொண்டுதான் அப்ப அத மாதிரி இப்ப நாங்கள் இப்ப சாதாரணமாக ஒரு மழை பெய்கிற போது வெள்ளம் ஓடுதுன்னு சொன்னால் அங்க பள்ளத்துல ஓடுகிற போது, நீர் வழிந்து ஓடுகிற போது மழை நீர் நேராக ஓடாது. சில கிளைகள், அதாவது பள்ளத்தை நோக்கி ஓடுகிற போது பல கிளைகளை பரப்பி போற மாதிரிதான் இங்கேயும் இந்த ஆறுகள் அல்லது நதிகள் இந்த சின்ன சின்ன கிளையாறுகளையும் கொண்டிருக்கின்றது. அப்ப இலக்கம் 6 வளவ கங்கை. 7 கிருந்தி ஓயா. அதே போல 8வது நாங்க எடுத்தோம்னு சொன்னால் 8வது மாணிக்க கங்கை. 8வது மாணிக்க கங்கை. 9வது நதி கும்புக்கன் ஓயா. 9வது கும்புக்கன் ஓயா. அதே போல 10வது நாங்க எடுத்தோம்னு சொன்னால் அது வில் ஓயா. 11 கெடா ஓயா. 12 கரந்தை ஓயா. அப்ப இதுகள் பரீட்சைக்கு வாரது குறைவு. எங்களுக்கு பரீட்சைக்கு சில நதிகள்லாம் அதுல குறிக்கப்பட்டிருக்கும். எல்லா நதியும் இப்ப இந்த நான் சொன்ன 10, 11, 12 என்ற நதிகள் வர்றது குறைவு. ஆனா உங்களுக்கு அது தொடர்பான அந்த 5ஆன நதிகளை கொண்ட ஒரு இலங்கை படமும் நான் அடுத்த வகுப்புல போடுவேன். அப்ப இதுல கூடுதலாக பரீட்சைக்கு வாரது ஜீன் கங்கை, அதே போல நில்வள கங்கை, மற்றது வளவ கங்கை, கிருந்தியோயா, மாணிக்க கங்கை, இதுகள்லாம் கூடுதலாக பரீட்சைக்கு வாரது. நான் இதுல முழு நதியையும் உங்களுக்கு குறிக்கோணம் மனதுக்காக குறித்திருக்கிறேன்.
அடுத்த 13வது வந்து கல்லோயா, இது வறட்சிக்கு வார ஒரு நதி கல்லோயா. அதே போல 14வது எடுத்தோம்னு சொன்ன அன்தல்லை ஓயா, அது வெறையில. 15 மெகலவட்டன் ஆறு, அதாவது 15. அதே போல 16 முந்தனை ஆறு, 17 மதுரு ஓயா. அடுத்தது 18, இப்ப இதுல போடப்பட்டிருக்கு 18, அதாவது இலங்கையின் மிக நீளமான நதி, அதாவது மகாவலி கங்கை. இப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை கடல்ல போய் கலக்கின்றது. அப்ப இந்த இது இலங்கையில இருக்கிற மிக நீளமான நதி, அதாவது இந்த 18 மகாவலி கங்கை கருத்தைக்கு வார ஒரு நதி. அதே போல 19வது வந்து கந்தலாய் கங்கை, 20 பெண்குளம் ஆறு. இதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா 20 பெண்குளம் ஆறு, 21 யான் ஓயா. அதே போல 22 மா ஓயா. அதே போல 23 பே ஆறு, 24 கனகராயன் ஆறு. இது நெடுகவார ஒரு கேள்வி, அதாவது கனகராயன் ஆறு 24. இந்த கனகராயன் ஆறுல தான் இவ்விடத்துல இடனமடு குளம்னு சொல்லி ஒரு குளம் இருக்கு. அதாவது இந்த 24 கனகராயன் ஆறு, அதுல இடனமடு குளம் அநேகமாக குறிக்க வாரது. அதே போல 25 முக்கியத்துவம் இல்ல, மண்டகல் ஆறு. அதே போல 26 பாலியாறு 26. அதே போல 27 நாங்க பார்த்தோம்னு சொன்னால் பரங்கியாறு 27 பரங்கியாறு. 28 நாயாறு, அதாவது வந்து 28வது இலக்கத்தை நாங்க இங்க பார்த்தால் நாயாறு. அடுத்தது நாங்க பார்ப்போம் 29, இது பரீட்சைக்கு வாரோது மெல்வத்து ஓயா என்று சொல்லி சொல்றோம். 29 மெல்வத்து ஓயா. இதுல வந்து இந்த ஆரிய குடியேற்றங்கள் எல்லாம் உருவாகினது. அப்ப இந்த நதி வந்து மிகவும் பிரதானமானது. பரீட்சைக்கு வேற ஒரு பகுதி 29 மெல்வத்து ஓயா. அதனுடைய பழைய பெயர் வந்து கதம்ப நதி என்று சொல்றான். இந்த மெல்வத்து ஓயாவை கதம்ப நதி என்று சொல்றான். அடுத்தது 30வது பார்த்தோம்னு சொன்னா மோதரகம ஓயா, 30வது மோதரகம ஓயா. 31வது இதுவும் வர்றது பரீட்சைக்கு கலா ஓயா, கலா ஓயா கோண நதி என்று சொல்றது பழைய பெயர் கலா ஓயா. அடுத்தது 32 மீ ஓயா. அடுத்தது 33, இது வந்து பரீட்சைக்கு வாரது தெதுரு ஓயா, அதாவது தெதுரு ஓயா. இதனுடைய பழைய பெயர் ஜஜ்ஜர நதி என்று சொல்லி சொல்றது. அதே போல 34 வந்து மகா ஓயா. அப்ப இதுல வந்து நான் முதலாவது இலங்கையில இவ்வளவு நதிகளை நீங்கள் இந்த முதல் தெரிஞ்சு வச்சிருக்கணும்ன்றதுக்காக இந்த 1 2 கண்ட ஒரு ஒழுங்கு வரிசைப்படி இதுல அந்த நதிகள் அப்படியே சரியான விடைகளோட குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இதுல நீங்க ஒரு முழுமையான பயிற்சி பெற்ற பிறகு இதுல மிக முக்கியத்துவமான ஆறுகளை நான் அடுத்தடுத்த கிளாஸ்கள்ல போடுவேன். அந்த வரைபடங்களை வச்சு கொண்டுதான் நாங்க இனி அங்கால துறைமுகங்களை குறிப்பது, அதே போல வந்து நீர்த்தேக்கங்கள், குளங்கள், கால்வாய்கள் அப்படியானதெல்லாம் நாங்கள் பிறகு இந்த இலங்கப்படத்துல இப்படி குறிக்கிறது. அப்ப 12 இடம் பரீட்சைக்கு வர்றது. இந்த இலங்கப்படத்துல நீங்கள் 12 இடங்களையும் சரியாக குறித்து பழகினால் அதுல 12 புள்ளி இலகுவாக பெறலாம். அப்ப உலகப்படத்துல 6 புள்ளி, இதுல 12 புள்ளி, இலகுவாக 18 புள்ளி பிரச்சனை முடிஞ்சது. அப்ப அதுல நீங்கள் இலகுவாக இதுல பயிற்சியை பெறுங்கள். அடுத்தடுத்த வகுப்புல நான் இலங்கப்படம் குறித்தல்கள்ல வகுப்பு செய்வேன். இன்றைக்கு நாங்கள் அந்த தரம் 11 வரலாறுல அலகு 4னுடைய தொடர்ச்சியாக, அதாவது வந்து மது ஒழிப்பு இயக்கம் தொடர்பாக நாங்கள் இன்னைக்கு அந்த தலைப்புல நாங்கள் பார்ப்போம். மது ஒழிப்பு இயக்கம். இப்ப நாங்கள் இந்த மது ஒழிப்பு இயக்கத்தை எடுத்தோம்னு சொன்னால் அதனுடைய அந்த ஆரம்பிக்கப்பட்ட காலப்பகுதி 1912 தொடக்கம் 1915 வரையான காலப்பகுதி. அப்ப இந்த மது ஒழிப்பு இயக்கத்துல வந்து நாங்கள் என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோம்னு போட்டிருக்கிறேன். ஒன்று, இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதுன்ற நோக்கம், ஏன் ஆரம்பிக்கப்பட்டது. 2, இந்த இயக்கத்தின் முக்கியமான பண்புகள் அல்லது அம்சங்கள் என்ன, இந்த மது ஒழிப்பு இயக்கத்தினுடைய பண்புகள் அல்லது இயல்புகள் என்ன. மற்ற 3வது, இதற்காக மேற்கொள்ளப்பட்ட அடக்குமுறைகள், அதாவது மது ஒழிப்பினை இல்லாம செய்வதற்காக அடக்குமுறைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. அப்ப அதற்காக மேற்கொள்ளப்பட்ட அடக்குமுறைகள். அடுத்தது மது ஒழிப்பு இயக்கத்திற்காக போராடிய தலைவர்கள். அப்ப அந்த தலைவர்கள் 3 பேர் தந்திருக்கான். FR சேனநாயக்கா, DS சேனநாயக்கா, DP ஜெயதிலக என்று சொல்லி சொல்லலாம். அப்ப நாங்கள் இப்ப பார்ப்போம் இந்த மது ஒழிப்பு இயக்கம் என்றதை பற்றி முதலாவது பார்ப்போம். 1910ஆம் ஆண்டு அரசியல் யாப்பு சீர்திருத்தங்கள் இலங்கையருடைய கோரிக்கைகள் வந்து அங்க நிறைவேற்றப்பட்டிருக்கவில்லை. அப்ப நாங்கள் இதனால் என்ன நடந்ததுன்னு சொன்னால் இந்த மத்தியதர வர்க்கத்தினரிடையே ஒரு மன குறைபாடு நிலவியது. ஏனென்று சொன்னா 1912ஆம் ஆண்டு அரசாங்கத்தால மதுபான சாலைகளை அமைப்பதற்கு அனுமதி அளிக்கிற ஒரு புதிய சட்டம் ஒன்று பிறப்பிக்கப்பட்டது. அப்ப அதனை எதிர்த்துத்தான் இந்த மது ஒழிப்பு இயக்கமே ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது வந்து மதுபான சாலைகளை அமைப்பதற்கு அனுமதி அரசால வழங்கப்பட்டது. அப்ப இதனால இவ்வாறான மதுபான சாலைகளை ஆரம்பித்தால் அது மக்களுக்கு
தீங்கு விளைவிக்கும். அப்ப ஏன் இந்த மதுபான சாலைகள் அமைக்கப்பட்டான்னு சொன்னா, பிரித்தானியர் இந்த மதுவின் மூலம் மதுபான சாலைகளை அமைப்பதன் மூலம் நிறைய வருமானத்தை உழைக்கலாம் என்று சொல்லி கருதினார்கள். அதுக்காகத்தான் அவர்கள் இவ்வாறான மதுபான சாலைகளை அமைத்தார்கள். அப்ப பிரித்தானியருடைய ஆட்சி காலத்துல மதுப்பாவனை அதிகரித்து சென்றமையால் சமய மறுமலர்ச்சி இயக்கத்தின் ஊடாகத்தான் இந்த மது ஒழிப்பு இயக்கம் உருவானது. அப்ப அதனுடைய அந்த இயக்கத்தினுடைய பிரதான நோக்கம் மதுவினாலே ஏற்படுகிற தீமைகளை, இந்த மது ஒழிப்பு இயக்கத்தின் முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னா, மதுவினாலே ஏற்படுகிற தீமைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லி மக்களை அந்த மதுபாவனையில இருந்து நீக்கிக் கொள்வது. அப்ப இதற்காக என்ன நடந்ததுன்னு சொன்னா, 1912 மது ஒழிப்பு இயக்க போராட்டம் அரசின் மதுவரி கொள்கைக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டது. அப்ப இதனால இந்த மது ஒழிப்பு போராட்டமானது அரசியல் தன்மையுடன் கூடிய ஒரு இயக்கமாக மாற்றமடைய தொடங்கியது. அப்ப அது இங்க அந்த உண்மையில மதுபான சாலைகளை இல்லாமல் செய்வதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம். அப்ப இதற்காக இப்ப நாங்கள் பார்ப்போம், இந்த மது ஒழிப்பு இயக்கத்தின் முதலாவது நோக்கம் என்ன? ஒன்று, மதுவினால் ஏற்படுகிற தீமைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். இரண்டாவது, மதுபாவனையில இருந்து மக்களை மீட்டெடுக்கிறது. மூன்றாவது, அரசின் மதுவரி கொள்கைக்கு எதிராக செயற்படுவது. இது நான் சொன்ன மூன்றும் இந்த மது ஒழிப்பு இயக்கத்தினுடைய முக்கியமான நோக்கங்களாக கருதப்படும். அதே போல இந்த மது ஒழிப்பு இயக்கத்தின் பிரதான பண்புகள் என்ன அல்ல சிறப்பியல்புகள் என்ன என்று சொன்னால், இந்த அரசாங்கத்தின் மதுவரி கொள்கைக்கு எதிராக பொதுமக்களினுடைய அபிப்பிராயத்தை உருவாக்க முயற்சித்தமை, அது முதலாவது பண்பு. இரண்டாவது என்னன்னு சொன்னால், மத்தியதர வர்க்கத்தினரான ஆங்கிலம் கற்றவர்களும் சமய கலாச்சார மறுமலர்ச்சி இயக்கத்தினரும் ஒரே கொள்கை அடிப்படையில் செயற்பட்டமை. அதமாதிரி நாங்க மூன்றாவது விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னா, கொழும்பில மத்திய மது ஒழிப்பு சபை ஒன்றை அமைத்து நாடு பூராம் அதன் கிளைகளை எல்லாம் தோற்றுவித்து ஒரு வலை அமைப்பு கீழே அதை உருவாக்கி கொண்டமை. அதே போல மது ஒழிப்பு இயக்க மேடைகளில் அதாவது அரசின் செயற்பாடுகள் எல்லாம் விமர்சிக்கப்பட்டமை. அப்ப இதுதான் இந்த மது ஒழிப்பு இயக்கத்தின் முக்கியமான பண்புகள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அப்ப அந்த மதுவரி கொள்கைக்கு எதிராக பொதுமக்களின் அபிப்பிராயத்தை உருவாக்க முயற்சி செய்வது. அப்ப இப்படியெல்லாம் செய்த பிறகு இதற்காக மேற்கொள்ளப்பட்ட அடக்குமுறை என்ன? அதாவது எத்தகைய அடக்குமுறைகள் இங்க மேற்கொள்ளப்பட்டது? மது ஒழிப்பு செயற்பாடுகளுக்காக மேற்கொள்ளப்பட்ட அடக்குமுறைகள் என்ன? நாங்க முதலாவது அடக்குமுறையை பார்த்தோம்னு சொன்னா, சில பிரதேசங்கள்ல மதுபான சாலைகள் இழுத்து மூடப்பட்டது. மேற்கொள்ளப்பட்ட அடக்குமுறையில முதலாவது மதுபான சாலைகள் சில பிரதேசங்கள்ல இழுத்து மூடப்பட்டது. இரண்டாவது அடக்குமுறை என்னென்றால், புதிய மதுபான சாலைகளை அமைப்பதற்கு இடங்களை பெற முடியாமல் இருந்தமை. அதாவது புதிதாக எந்த ஒரு இடத்திலுமே மதுபான சாலைகளை அமைக்க கூடாது, அதுக்கு ஒரு தரம் இடம் கொடுக்காம இருந்தமை, அதுவும் ஒரு அடக்குமுறை. இரண்டாவது. மூன்றாவது, இந்த மது ஒழிப்பு இயக்க தலைவர்கள் கைது செய்யப்பட்டமை. அப்ப அதாவது அந்த மது ஒழிப்பு இயக்கத்துக்காக அதாவது அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி இருந்தவை எல்லாரையும் கைது செய்தார்கள். அடுத்த நான்காவது, சிங்கள பத்திரிகைகள் பிரசுரமாகாது தடை செய்யப்பட்டமை. அப்ப சிங்கள பத்திரிகைகள் பிரசுரமாகாது தடை செய்யப்பட்டமை. ஏனென்றா அதுல அதை பற்றிய இந்த மது சம்பந்தமான விடயங்கள் இருக்கும். அப்ப அதையெல்லாம் மக்கள் பார்க்க கூடாது. அப்ப அதுக்காக இப்படியான சில அடக்குமுறைகள் மேற்கொள்ளப்பட்டது. அப்ப இவ்வாறுதான் இந்த மது ஒழிப்பு இயக்கம் எவ்வாறு வளர்ச்சி அடைந்தது, அது பிறகு கடைசியா என்ன நோக்கத்துக்காக அது நிறுவப்பட்டது, பிறகு அதை நீக்கிறதுக்கு எப்படியான அடக்குமுறைகளை கையாண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. இனி நாங்க பார்த்தோம்னு சொன்னால், இந்த மது ஒழிப்பு இயக்கத்துக்கு தலைமை தாங்கியவர்களாக செயற்பட்டவர்கள் யார் தலைமை தாங்கி செயற்பட்டார்கள்? FR சேனநாயக்கா, அதே போல DS சேனநாயக்கா, DP ஜெயதிலக போன்றவர்கள் இங்க இந்த மது ஒழிப்பு இயக்க தலைவர்களாக தலைமை தாங்கி செயற்பட்டவர்கள் என்று நாங்கள் இங்க பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது ஏதாவது இந்த மது ஒழிப்பு இயக்கம் சம்பந்தமாக 4 விடை கொண்டுல வரலாம், அல்லது ஒரு ஆவண்ணா பகுதி கட்டாய வினாவில ஆவண்ணா பகுதியெல்லாம் இப்படியான சில கேள்விகள் வரலாம். அப்ப அதற்காக நான் இதை போட்டிருக்கேன் சுருக்கமா. அடுத்தது நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இந்திய தேசிய இயக்கம் என்று சொல்லி ஒன்று உருவாக்கப்பட்டமை. அப்ப அந்த இந்திய தேசிய இயக்கத்தை நாங்க பார்த்தோம் என்றால், அங்கேயும் இந்திய சுதந்திர போராட்ட தலைவர்கள் உருவானார்கள். அந்த இந்திய சுதந்திர போராட்ட தலைவர்கள் என்று சொன்னால், சுரேந்திரநாத் பானர்ஜி, பால கங்காதர திலகர், 3 மகாத்மா காந்தி, 4 ஜவஹர்லால் நேரு. அப்ப இங்க நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா, இந்த இந்திய தேசிய இயக்கம் எப்படி தோற்றம் பெற்றது? 19ஆம் நூற்றாண்டு ஆகும்போது இலங்கையரை போலவே இந்தியாவிலும் பிரித்தானியருடைய ஆதிக்கம் மேலோங்கி காணப்பட்டது. அப்ப இங்கேயும் இலங்கையை போலத்தான் இங்க இந்தியாவிலேயும், அதாவது இப்ப இலங்கையில
பிரித்தானியர்கள் எப்படி மதுபான சாலைகளை எல்லாம் அமைத்து தங்களோட வருமானத்தை பெருக்க இங்க முயற்சி செய்தார்களோ அதே போல இந்தியாவிலையும் இவர்கள் போய் இந்த பிரித்தானியருடைய ஆதிக்கம் அங்கேயும் மேலோங்கி காணப்பட்டது. இவ்வாறு பிரித்தானியரின் குடியேற்றமாக திகழ்ந்த இந்தியாவிலும் 20ஆம் நூற்றாண்டாகும் போது சக்தி வாய்ந்த தேசிய இயக்கம் ஒன்று உருவானது. அப்ப அவர்களும் ஒரு சக்தி வாய்ந்த தேசிய இயக்கத்தை உருவாக்கினார்கள். 1885ஆம் ஆண்டு இந்திய தலைவர்கள் தமது போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அவ்வாறு அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்த தலைவர்கள்லாம் இவர்கள்: 1 சுரேந்திரநாத் பானர்ஜி, பால கங்காதர திலகர், 3 மகாத்மா காந்தி, 4 ஜவஹர்லால் நேரு. அப்ப இவர்கள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள். அதே நேரம் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு ஆகியோர் இலங்கைக்கு இந்த நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார்கள். அப்ப இதுல 2 பேரை நாங்க எடுத்தோம்டா. இந்திய தலைவர்கள்ல மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு இவர்கள் இலங்கைக்கும் இலங்கையில இருக்கிற மக்களுக்கும் இவ்வாறான விடயங்களை எல்லாம் சொல்லி உரையாற்றினார்கள். இதனால் இந்திய சுதந்திர போராட்ட இயக்கத்தின் தாக்கம் இலங்கையிலும் எதிரொலித்தது. அப்ப இவ்வளவுதான் இந்த இந்திய தேசிய இயக்கம். இதுவும் ஏதாவது 4 விடை கொண்டுல வரலாம், இல்ல பகுதி 2லையும் ஒரு சின்ன சின்ன வினாக்களுக்கு வரலாம். இந்திய சுதந்திர போராட்ட தலைவர்கள் 2 பெயரிடுக, அப்படியானதுக்கு இப்படியான விடைகள் உதவும். அடுத்தது இலங்கை தேசிய சங்கத்தின் தோற்றம். அப்ப இந்த இலங்கை தேசிய சங்கம் எப்படி தோற்றம் பெற்றது? அப்ப இந்த சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எத்தனையாம் ஆண்டுன்னு சொன்னால் 1919ஆம் ஆண்டு இலங்கை தேசிய சங்கம். இது அநேகமா பகுதி 1ல வேற ஒரு வினா. இலங்கை தேசிய சங்கம் 1919ஆம் ஆண்டு கிபி 1919ல உருவானது. அப்ப நாங்கள் இப்ப இதுல எடுத்தோம்னு சொன்னா இதுல என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோம். இந்த சங்கத்தின் பொதுவான நோக்கம், மற்ற இந்த சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு, இந்த சங்கத்தின் முதலாவது தலைவரை என்ற விஷயங்கள் இந்த இலங்கை தேசிய சங்கத்துல வரலாம். ஒரு ஷோர்ட் நோட், சிறு குறிப்பு அதுல எழுதுறதுக்கு நீங்க இப்படி ஒரு தலைப்பை வச்சுக்கொண்டு இந்த ஒரு சங்கத்தை ஏதோ ஒரு தலைப்பு எடுத்தோம்னா இப்படியான ஒரு 3 விஷயத்தை வச்சுக்கொண்டு ஒரு சிறு குறிப்பு நாங்க உருவாகக்கூடியதா இருக்கும். அப்ப இதை நாங்க பார்ப்போம். இலங்கை தேசிய சங்கம் 1915ஆம் ஆண்டு சிங்கள முஸ்லிம் கலவரம் இடம்பெற்ற போது இராணுவ சட்டத்தை பயன்படுத்தி மக்களை அடக்கியமையால் நிர்வாக நடவடிக்கையில் இலங்கையருக்கு கூடிய அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் தேவை ஒன்று உணரப்பட்டது. அப்ப சிங்கள முஸ்லிம் கலவரம் இலங்கையில எத்தனையாம் ஆண்டு இடம்பெற்றன்னு சொன்னா 1915ஆம் ஆண்டு. அவ்வாறு அந்த கலவரம் இடம்பெறிக்க இராணுவ சட்டத்தை பயன்படுத்தி என்ன செய்தார்கள்னு சொன்னா மக்களை எல்லாம் அடக்கி நிர்வாக நடவடிக்கைகள்ல இலங்கையருக்கு கூடிய அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை உணரப்பட்டது. அப்ப இதனால என்ன நடக்கும்னு சொன்னா 1919 வரை தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுப்பதற்காக ஒரு பொது அமைப்பொன்று இதுவரை, அதாவது 1919 வரை உருவாகவில்லை. அப்ப இதனால இந்த மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அதாவது இந்த இலங்கை தேசிய சங்கம் 19 வரை போராடி 1919 தான் இந்த தேசிய சங்கம் அமைக்கப்படுகின்றது. அப்ப இந்த தேசிய சங்கத்தின் முதலாவது தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர் தான் சர் பொன்னம்பலம் அருணாசலம் என்பவர். அப்ப இவர்தான் இந்த இலங்கை தேசிய சங்கத்தின் முதலாவது தலைவராக கருதப்படுகின்றார், சர் பொன்னம்பலம் அருணாசலம். அப்ப இதனால அவர் சகல இயக்கங்களும் தேசிய சங்கத்தின் தலைமையில் ஒன்று சேர்ந்தது. அப்ப இவருடைய தலைமைக்குள்ள சகல இயக்கங்களும் இந்த தேசிய சங்கத்தின் தலைமையில ஒன்று சேர்ந்தது. அதுலயும் குறிப்பாக நாங்க எடுத்தோம்னு சொன்னால் ஒரு பொது நோக்கோட செயற்படுவதற்காக சிங்கள, தமிழ், முஸ்லிம்கள் அங்கம் வகிக்கின்ற பல்வேறு இயக்கங்களும் இந்த தேசிய சங்கம் என்ற ஒரு அமைப்பு கீழே வர தொடங்கியது. அப்ப இதுல இந்த தேசிய சங்கத்துக்கு கீழே சிங்கள மக்கள் இருந்தார்கள், தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் எல்லாம் அங்கம் வகிக்கின்ற ஒரு பொதுவான ஒரு தேசிய சங்கமாக இது ஒன்றுபட்டு செயற்பட்டது. அப்ப இது இந்த நாட்டு வரலாற்றுல ஒரு முக்கியமான சந்தர்ப்பமாக கருதப்படுகின்றது. அப்ப உண்மையிலே இந்த தேசிய சங்கத்தின் அந்த முதலாவது தலைவராக கருதப்பட்டவர் சர் பொன்னம்பலம் அருணாசலம் என்பவர் ஆவர். அப்ப இவ்வாறுதான் இந்த இலங்கை தேசிய சங்கம் உருவாக்கப்பட்டது. அப்ப இதுவும் 4 விடை கொண்டுல பெறலாம் வினாக்கள்ல. இலங்கை தேசிய சங்கத்தின் முதலாவது தலைவரார், மற்றது இலங்கை தேசிய சங்கம் எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அப்ப அவ்வாறு வருகிற பகுதி 1 அல்லது பகுதி 2 வர்ற வினாக்களுக்கு இவ்வாறான விடயங்களை நீங்கள் தெரிந்து வைத்திருப்பது நல்லது. அடுத்தது நாங்கள் இந்த தொடர்ந்து இதுல வர்றது மேனிங் அரசியல் யாப்பு சீர்திருத்தம். அப்ப நாங்க இதுக்கு முதல் பார்த்தது குரு மெக்கலம் அரசியல் யாப்பு சீர்திருத்தத்துக்குள்ளதான் இதில் எப்படியான போராட்டங்கள் எல்லாம் நடைபெற்று அது இலங்கையருக்கு திருப்தி அளிக்காத காரணத்தாலே இங்க கொண்டு வரப்படுகிறது மேனிங் அரசியல் யாப்பு சீர்திருத்தம் 1920. அப்ப இதுல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அதாவது
இந்த சட்டவாக்க கழக உறுப்பினருடைய எண்ணிக்கை இந்த மனிங் அரசியல் ஜாப்பில சட்டவாக்க கழக உறுப்பினருடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளவு பகுதி ஒன்றுல கேட்கலாம் 37 பேர். அப்ப இந்த 37 பேர்ல உத்தியோக சார்புள்ளோர் 14, உத்தியோக சார்பற்றோர் 23. அப்ப மனிங் அரசியல் ஜாப்பு சீர்திருத்தத்துல சட்டவாக்க கழக உறுப்பினருடைய மொத்த எண்ணிக்கை 37, அதுல உத்தியோக சார்புள்ளோர் 14, உத்தியோக சார்பற்றோர் 23. அப்ப இதுல வந்து நாங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த 23 பேர்லையும் 7 பேர் நியமனம் மூலம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். மிச்சம் 16 பேரும் வாக்குரிமை தெரிவின் அடிப்படையில இந்த 16 பேரும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம். அப்ப ஏன் மனிங் அரசியல் ஜாப்பு சீர்திருத்தம் முதல் கொண்டு வரப்பட்டான்னு சொன்னால் குருமைக்கலம் அரசியல் ஜாப்பு சீர்திருத்தத்தில் திருப்தி அடையாத இலங்கையர்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்கள்ல வந்து இந்த 1920 இந்த சீர்திருத்தம் கொண்டு வரப்படுகிறது. மனிங் அரசியல் ஜாப்பு சீர்திருத்தம் 1920 கொண்டு வரப்பட்டது. அப்ப இதுலதான் இந்த சட்டவாக்க கழக உறுப்பினருடைய தொகை இந்த 37 காணப்பட்டது. அப்ப இங்கேயும் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதுல அந்த 7 பேர்ன்னு சொன்னாங்க. உத்தியோக சார்பற்றோர் 23, அதுல நியமனம் பெற்றவர் வந்து அதாவது 7 பேர் ஆளுநரால நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 7 பேரையும் யார் நியமனம் செய்தான்னு சொன்னால் ஆளுநர் நியமித்தார். எஞ்சிய 16 பேரையும் பார்த்தோம்னு சொன்னால் அவர்கள் பிரதேச வாரி பிரதிநிதித்துவ முறையின் கீழ் தெரிவு செய்யப்பட்டார்கள். அதுதான் இதுல முக்கியமானது. அதாவது பிரதேச வாரி பிரதிநிதித்துவ முறையின் கீழ் தெரிவு செய்யப்பட்டு இருக்கின்றார்கள். அப்ப இது வந்து இந்த மனிங் அரசியல் ஜாப்பு சீர்திருத்தத்துல சட்டவாக்க கழகத்தினுடைய அமைப்பு. மற்றது நாங்க இதுல பார்ப்போம் இந்த மனிங் அரசியல் ஜாப்பு சீர்திருத்தத்தின் முக்கியமான பண்புகள் என்ன, அதாவது இதனுடைய முக்கியமான இயல்புகள் என்ன என்று பார்ப்போம். அப்ப அதுல முதலாவது நான் பார்த்தால் சட்டவாக்க கழகத்தில் முதன்முறையாக உத்தியோக சார்பற்றோர் பெரும்பான்மை பெற்றமை. அப்ப அது இதுல நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. இப்ப சட்டவாக்க கழகத்துல உத்தியோக சார்புள்ளோரை விட உத்தியோக சார்பற்றோர் தொகை வந்து இங்க வந்து பெரும்பான்மை பெற்றமை என்றா அதிகளவானோர் இந்த உத்தியோக சார்பற்றோர்ல நியமிக்கப்பட்டமை. இதுதான் முதலாவது சிறப்பம்சம். இரண்டாவது பிரதேச வாரி பிரதிநிதித்துவ முறை அறிமுகமானமை. அப்ப இதனுடைய இந்த யாப்பின் 2வது பண்புகள் என்னன்னு சொன்னால் முக்கியமான அம்சம் பிரதேச வாரி பிரதிநிதித்துவ முறை அறிமுகமானது. அப்ப ஏன்னு சொன்னா இங்க அந்த எஞ்சிய 16 பேர் பிரதேச வாரி பிரதிநிதித்துவ முறையின் கீழ்தான் அந்த அதாவது அந்த வாக்குரிமை மூலம்தான் இவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அப்ப ஆகவே பிரதேச வாரி பிரதிநிதித்துவ முறை அறிமுகமானவை. 3வது அம்சம் என்னன்னு சொன்னால் இனவாரி பிரதிநிதித்துவம் தொடர்ந்து காணப்பட்டமை. அப்ப இந்த மனிங் அரசியல் ஜாப்பு சீர்திருத்தத்துல இனவாரி பிரதிநிதித்துவம் தொடர்ந்து காணப்பட்டமை. அப்ப இப்படி 3 சிறப்பு அம்சங்கள் இதுல சொல்லப்படுகின்றது. நான் உங்களுக்கு இந்த அடுத்த வகுப்புல இவ்வாறான ஒரு 5-6 வினாக்கள் இந்த பாடத்தோட இன்றைய கற்பித்த பாடப்பரப்பில உங்களுக்கு வினாவிட தருவேன். அப்ப ஆனபடியால நீங்கள் இப்ப இந்த குறிப்புகளை மட்டும் பார்த்து வினாவிட எவ்வாறு அந்த பரீட்சைகளுக்கு இதெல்லாம் வார வந்ததை பற்றி உங்களுக்கு நான் அந்த வினாவிட கொண்டு செய்வேன். அப்ப இதுல வந்து இவ்வாறுதான் இந்த அரசியல் ஜாப்பு மனிங் அரசியல் ஜாப்பு சீர்திருத்தம் 1920 கொண்டு வரப்பட்டது. இதை முதலாம் சீர்திருத்தம்னு சொல்லியும் சொல்கிறார்கள். இந்த மனிங் அரசியல் ஜாப்பு சீர்திருத்தத்தாலேயும் இலங்கையர்கள் வந்து பெருமளவுக்கு திருப்தி அடையவில்லை. அதற்கு பிறகு வருகிறது தான் இன்னொரு சீர்திருத்தம், ஜாப்பு சீர்திருத்தம், மனிங் டெவன்சயர் சீர்திருத்தம் என்பது அங்க கொண்டு வரப்படுகிறது. அது 1924ஆம் ஆண்டு. அது 2வது சீர்திருத்தம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப மனிங் அரசியல் ஜாப்பு சீர்திருத்தத்துக்கு பிறகு அடுத்ததாக வர்ற ஜாப்பு சீர்திருத்தம் மனிங் டெவன்சயர் சீர்திருத்தம். அது 1924 கொண்டு வரப்பட்டது. அப்ப இது வந்து அடுத்த வகுப்புல வந்து அது தொடர்பான விடயங்கள் உங்களுக்கு கற்பிக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.